உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் இங்க வாடா. வாடா. அபிஷேக், நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வந்துரு. இனிமே ஒழுங்கா இருக்கணும். ஆபீஸ்க்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை வர்ற மாதிரி எதுவுமே பண்ணி வைக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. இனிமே நீங்க ஒரு புது அபிஷேக்கை பார்க்க போறீங்க. அபிஷேக், பார்த்தல்ல உன்னால அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு. இனிமேலாவது என் தம்பி மாதிரி நடந்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒன்னா நம்பர் இழிச்சவாய. ஏய் சும்மா இரு. நான் அவன்கிட்ட அழுது பேசி சரி பண்ணிருக்கேன். இந்த சான்ஸையாவது நீ சொதப்பாம ஒழுங்கா பயன்படுத்திக்கோ. சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? திரும்பவும் சொதப்பி வைக்காத. நீ இந்த தடவை ஆபீஸ்க்கு போகும்போது எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லாமே உன் கைக்கு வர மாதிரி நீ நடந்துக்கணும். புரியுதா? சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததா? இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கு போல. நினைச்சேன் இது ஸ்பேமா தான் இருக்கும்னு. இப்படி ஸ்பேம் மெசேஜ் அனுப்புறதால யாருக்கு என்ன லாபம்னே தெரியல. ஸ்பேம் மெசேஜா? ஆமா. என்ன சொல்றீங்க மதுமிதா? அட ஆமாங்க, இங்க பாருங்க. 1 crore has been credited to your account. மெசேஜ் வந்திருக்கே. செம காமெடியா இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு எத்தனை கோடின்னு மெசேஜ் வந்திருக்கு? 5 கோடியா 10 கோடியா? ஹலோ, அது ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் இல்லைங்க, பேங்க் மெசேஜ் தான். நான் தான் உங்க அக்கவுண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் அனுப்புனேன். சும்மா தானே சொல்றீங்க. பிராங்க் பண்றீங்களா? பிராங்கா? எங்க காலையில மேனேஜர் வந்து ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு போனார்ல, எதுக்கு? எதுக்கு? இதுக்கு தாங்க. பாருங்க, என் அக்கவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். ஏங்க என்னங்க இது? நான் இத ஸ்பேம் நினைச்சேன். நிஜமாவே 1 கோடி போட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏங்க எனக்கு எதுக்குங்க 1 கோடி? உங்க செலவுக்கு தான். செலவுக்கா? ஏங்க என் செலவுக்கு எதுக்குங்க இவ்ளோ பணம்? எனக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? மதுமிதா, அன்னைக்கு இளநீக்காரனுக்கு பணம் கொடுக்க நீங்க ஜீவாவுக்கு கால் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மது, என்னாச்சு? தூங்கலையா? அத்தை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப்பா? நானா? ஆமா அத்தை. அத்தை, கௌதம் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். அவன்கிட்ட நான் என்ன சொல்லணும்? என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன பணத்தை கொஞ்சம் திருப்பி எடுத்துக்க சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன பணம்? என்னம்மா சொல்ற நீ? அது வந்து அத்தை, என்கிட்ட செலவுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு அத்தை. பிச்சைக்காரி நீ, உனக்கு 1 கோடியா? ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க அத்தை. இவ்ளோ பணத்தெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாது. இந்த மெசேஜை பார்த்ததுல இருந்து என் கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. என்னம்மா நீ? எவ்வளவோ கோடிக்கு அதிபதி நீ, நம்ம கிட்ட இல்லாத பணமா? 1 கோடி தானே, அதத்தானே உனக்கு கொடுத்துருக்கான். அது நீ செலவு பண்ணு, தாராளமா செலவு பண்ணு. பத்தலன்னா கேளுமா, கௌதம் கிட்ட சொல்லி இன்னும் 1 கோடியே எக்ஸ்ட்ராவா போட சொல்றேன். ஐயோ வேணாம் 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 அத்தை. போட்ட 1 கோடிக்கே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இதுல நீங்க வேற என்னத்த? இதுக்கா இப்படி தூங்காம நீ உலாத்திட்டு இருக்க? இத பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த மாதிரி வாழ்றதுல தப்பே இல்லல்ல.
போமா, போய் தூங்கு போ. ஆ இவளை இதுக்கு மேல வளர விட்டா நாம தான் தெருக்கோடியில நிக்கணும். இதையெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும். அதுவும் நம்ம மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி பண்ணணும். மதுமிதா, ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி. ஆ. இன்னும் நீங்க அதை மறக்கலையா? ஏங்க அது எப்படிங்க மறக்க முடியும்? என் தலையில பெரிய பாறையை தூக்கி வச்ச மாதிரியே இருக்கு. ப்ளீஸ்ங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. இதை எப்படியாவது திருப்பி எடுத்துக்கங்க ப்ளீஸ். எனக்கு நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. யாராவது பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. இதுல சாதாரண மெசேஜ் வந்தா கூட ஏதாவது ஸ்கேமா இருக்குமோ, நம்ம அக்கவுண்ட்ல இருந்து யாராவது பணத்தை எடுத்துக்கிட்டாங்களோன்னு ஒரே பயமா இருக்குங்க. எப்படிதான் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நிம்மதியா தூங்குறீங்களோன்னு தெரியல. பா, இந்த பணம் வந்ததுல இருந்து என் நிம்மதி சுத்தமா போச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, என்னங்க நீங்க? பணம் வந்ததுன்னா சந்தோஷப்படுறவங்கள நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னங்க பணம் வந்ததுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பணம் வந்த உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகிற ஒருத்தரை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கறேன். நீங்க நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இருந்துட்டு போறேங்க, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் அந்த பணத்தை மட்டும் உங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தாங்க. ஏய், சரி, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நானே பணத்தை எடுத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே. சரி, செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏங்க செலவுக்கு என்ன, ஒரு 10,000மோ 20,000மோ போட்டு விடுங்க. இவ்வளோலாம் எனக்கு வேணாம் ப்ளீஸ். சரிங்க, நீங்க சொன்ன அமௌண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தலைக்கு மேல ஒரு பாறங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை இறக்கி வச்ச மாதிரி இப்பதான் இருக்கு. அப்பாடா. இந்தாங்க உங்க போன். எப்பா, இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, உங்க அப்பாவோட வளர்ப்பு வேற லெவல். என்ன வேற லெவலு? எங்க அப்பா என்ன வளர்த்ததுல என்ன பிரச்சனை? தப்பா ஒண்ணும் இல்லையே. தப்பா ஒண்ணும் இல்ல, நிஜமா சொல்லணும்னா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு. அதான், அவர் எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? ராஸ்கல். என்னாச்சுமா? ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.